வணக்கம். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் கீரை கடைசல் செய்து காட்ட போகிறேன். கீரையை நம்ம தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கலாம். ஏன்னா மண் ஏதாவது இருக்கும். அதனால் 2-3 தடவை நம்ம கழுவி நான் இப்படி வேக வச்சிடலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம ஆறின பிறகு மசாலா கூட இந்த கீரையை போட்டு அரைச்சிடலாம். தேங்காய், பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், வத்தல் பொடி, இப்போ நம்ம அரைச்ச ஒரு கொதி வச்சு எடுத்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கீரை குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் விட்டு நல்லா இந்த கீரையை போட்டு நல்லா கலந்து நம்ம கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கெல்லாம். இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் காயப்பொடி, கீரையில் போட்டுடலாம். கீரை கடைசல் தயாராகிடுச்சு. இது நம்ம சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.